ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து பரிந்துரைகளை வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து பரிந்துரைகளை அளிக்க தமிழ்நாடு காவல்துறை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மற்றும் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையினுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அதனை படித்த நீதிபதிகள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்திற்கு பின்னர் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களை சோதனையிடுவது என பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வெடிகுண்டு எதுவும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை எனவும் அது தவறான குற்றச்சாட்டு எனவும் வாதத்தை முன்வைத்திருந்தனர். இதனை அடுத்து நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட வெடிகுண்டு வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என கூறிய நிலையில இது அனைவருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பாதுகாப்பை பலப்படுத்துவது முக்கியமானது என கூறிய நீதிபதிகள் இது குறித்த தமிழ்நாடு காவல்துறை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மற்றும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியோர் தங்களது பரிந்துரைகளை அளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.